இப்போது நம்மளோட ஹிந்து திருமண சட்டம் அப்படின்றது வந்து ஹிந்துஸ் அப்படின்றவங்க ஒரு ஆஃப்டர் ஒரு கோடிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி தான் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்டில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஜென்ரலைஸ்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் ஜென்ரலைஸ் தான். மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்றது வந்து ரெண்டு பேருமே மனம் ஒத்து அவங்க அக்ரிமெண்ட் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து தான் பிரிகிறது. ஆனால் இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேரிஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து செக்ஷன் 13B சார் சொன்ன மாதிரி இந்த மியூச்சுவல் கன்சென்ட் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மினிமம் 1 இயர் மேரேஜ் ஆகி 1 இயர் அவங்க வெயிட் பண்ணணும் இந்த மியூச்சுவல் கன்சென்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் அந்த 1 இயர்க்கு அப்புறம் வந்து 6 மந்த்ஸ் அவங்க பிரிஞ்சு இருந்து அது டோட்டலாக 18 மந்த்ஸ் ஆகும் இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படின்ற வாங்கிறதுக்கு. அப்புறம் டைம் கோஸ் ஆன் என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போது அந்த 6 மாதமும் தேவையில்லை, 1 வருஷமும் தேவையில்லை. நானே ரீசெண்டான கேஸில் வந்து திருமணமாகி 1.5 மாதத்துலேயே ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இந்த கூலிங் ஆஃப் பீரியடும் வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி